கன்னி ராசி சொத்து சுகம் 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல 2026க்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கடனால் பல சொத்தை விற்றது இந்த கன்னி ராசி. கடன் சம்மந்தப்பட்டதில் இந்த சொத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மாத்திரன்னு சொத்தை விரயம் செய்ததில் முதலாக இருந்தாங்க. கையிருப்பு பணத்தை கரைத்தது கன்னியாக இருந்தது. இப்போ ஒரு லாபஸ்தானத்தில் என்றைக்கு வருதோ தான் தவறவிட்ட சொத்தை எல்லாம் பிடிக்க போகுது. இழந்த சொத்தை மீட்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இந்த சொத்து மிஸ் ஆன போது ஊரே கைகொட்டி சிரிச்சிருக்கிற ராசிக்காரர் இப்படிலாம் வாழ்ந்தேன்னு. இந்த ராசி கன்னி ராசி எப்பவுமே மனசில் வச்சுக்கும், ஆனால் வெளியே காட்டாது. இப்போ பழையபடி திருப்பி வருவாங்க, அந்தளவுக்கு மீண்டு வருவாங்க. ஏதாவது இந்த ராசி ஒன்று புரிஞ்சுக்கிச்சு, உசரமாக குப்பையும் கோபுரம் மாதிரி காட்சி அளிக்கும். கோபுரம் உசரமாக தான் இருக்கும். காலம் வரும்போது தான் எது குப்பை எது கோபுரம் தெரியும். நீங்கள் கோபுரம் மற்றவங்க சொல்கிறான்னு வருத்தமே படாதீங்க. நீங்கள் பாட்டு சொத்து சுகங்கள் வாங்குகிற சூழ்நிலை வந்தாச்சு. சிறுக வாங்க. பெரும் முதலீடாக போட்டு பெரும் கடனுக்காக வீடை வாங்காதீங்க. சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். உங்களுக்கு வாடகை கடனை குறைக்கின்ற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு வாய்ப்பு சில வருடங்கள் கழித்து வரும். அப்போ ராஜா போல் வாழலாம். இன்றைக்கி தக்க வைத்து கொள்ளுங்கள்.